ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் செடி கொடிகள்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த பாருங்கள், மாதுளை செடி செழிப்பாக இருக்குது. மிளகாய் செடியும் நல்ல செழிப்பாக இருக்குது. கத்திரிக்காய் செடியை பாருங்கள், காய்களை பாருங்கள், செழிப்பாக இருக்குது. பூக்களும் இருக்குது. கொய்யாப்பழ செடியிலையும் நல்ல காய்கள் இருக்குது. பாருங்கள், நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. இந்த கத்திரிக்காய் செடியிலையும் பாருங்கள் காய்கள். நெல்லிக்காய் செடி சிறப்பாக வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மிளகாய் செடியிலையும் காய்கள்லாம் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மிளகாய் இது சப்போட்டாவில் காய்களை பாருங்கள். சின்ன செடியில் எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மிளகாய் செடியை பாருங்கள், மிளகாய் செடி ஃபுல்லாக காய்களாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு பாருங்கள். செடிகள் நிறைய காய்களாக இருக்குது. அது கீழேயும் காய்களாக இருக்குது. இந்த பாருங்கள், இது மேல் நோக்கி வருகின்ற மிளகாய் செடி காய்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே ரோஸ் செடியை பார்க்குறோம். ரோஸ் செடி எப்படி பூத்து இருக்குன்னு பாருங்கள். ஒரு செடியில் எத்தனை வெள்ளைப்பூக்கள்னு பாருங்கள். 1 2 3 கீழே 4 5 பூக்கள் இருக்குது பாருங்கள். இங்கேயும் பாருங்கள் மொட்டுக்கள். கீழே பாருங்கள், ஒரு செடியில் சின்ன செடியில் 2 பூக்கள் இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் நாம் பயன்படுத்துகின்ற உரங்கள். இன்றைக்கி உங்களுக்கு சில திரவ உரங்கள் நாங்கள் தயாரித்ததை போட்டு நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தினோம். அதை இப்போ நாங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறோம். என்னென்ன திரவ உரங்கள் பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு நாங்கள் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பற்றி நம்ம பார்த்தோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து H2O2 என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஆக்சிஜன் அதிக அளவு இருக்கிறதுனால ஒரு செடிக்கு ஒரு ஊட்டத்தை கொடுக்கிறது. கருகின செடியையும் வளர்க்கின்ற தன்மைக்கு உண்டு. ஒரு செடி புதுசாக நடும் பொழுது அதுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு இது 1 பங்கும் 10 பங்கு தண்ணியும் கலந்து ஊற்றும் பொழுது அந்த செடி புத்துணர்வு பெறுகிறது. அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்தது பார்க்குறது இதை பாருங்கள். இது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி கழுவுற, பருப்புற கழுவுற தண்ணி, அதில் பெருங்காயத்தூளை போட்டிருக்கோம். இந்த கீழே பாருங்கள், பெருங்காயத்தூள் நிற்கிது. இந்த பெருங்காயத்தூளை போட்டிருக்கோம். அந்த பெருங்காயத்தூள் வச்சு நம்ம தயாரித்தது அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கலந்த பெருங்காயத்தூள் ஒரு சிறந்த பயிர் ஊக்கியாக இருக்கும். பூக்கள் கொத்து கொத்தாக வளர இது உதவுகிறது. இது ஒரு 2வது நம்ம தயாரிக்கிறது. இது பல நாட்களான புளிச்ச தண்ணி. அதுக்கடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது பீட்ரூட். இந்த பீட்ரூட் வந்து தோலை சீவி அந்த தோலை வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு ஊற்றும்போது செடிகளுக்கு ஒரு புத்துணர்வை தருகிறது. நமக்கு உடம்பில் ரத்தம் எப்படி நமக்கு பயன்படுகிறதோ அதே மாதிரி இந்த சிவப்பு கலர் பீட்ரூட் தண்ணியானது செடிக்கு அதிக அளவு சத்துக்களை கொடுக்கிறது. செடிகளை சிறப்பாக வளர வைக்கிறது. தேவையான டிஏபி, நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம் எல்லா சத்துக்களும் இது நிறைந்துள்ளதுனால இது ஒரு பூஸ்டராக நம்ம செடிக்கு பயன்பட்டு இது அதிக அளவு சத்துக்களை கொடுக்கிறது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போவது இதை பாருங்கள். வாழைப்பழத்தோல் கரைசல் பொட்டாசியம் நிறைந்துள்ளது. இது செடிகளை ஊற்றும் பொழுது செடிகள் இலைகள் பெருசாக வரும், பூக்களும் பெருசாக வரும். இந்த செடிக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் இது எல்லாமே இதில் உள்ளதுனால இந்த செடிக்கு ஸ்ப்ரேயராகவும் பயன்படுத்தலாம். இதை 1க்கு 10ங்கிற விகிதத்தை கலந்து நம்ம தண்ணியில் ஊற்றி தண்ணியில் அந்த செடியினுடைய வளத்தை அதிகரிக்கலாம். இதுவும் ஒரு சிறந்த பூஸ்டராக பயன்படுகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது இதை பாருங்கள். நம்ம சாப்பிட்ட பின்னாடி தூக்கி போடுகின்ற அந்த எலுமிச்சப்பழ தோலிலிருந்து தயாரிக்கப்பட்ட எலுமிச்சத்தோல் கரைசல் இது சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுகிறது. அதை தவிர செடிக்கு எறும்புகள் வராமல் இதை காப்பாற்றுகிறது. செடிக்கு தேவையான நைட்ரஜன் சத்தை இது தருகிறது. இதனால் செடிகள் சிறப்பாக வளர்கின்றன. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இதை பாருங்கள்.
இது அரிசி கழுவுற தண்ணியில் மஞ்சத்தூள், டீத்தூள், இந்த பாருங்கள் டீத்தூள், அரிசி கழுவுற தண்ணியில் மஞ்சத்தூள், டீத்தூள் போட்டது. மஞ்சத்தூள் ஒரு கிருமி நாசினி உங்களுக்கு தெரியும். டீத்தூளில் செடிக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கின்றன. நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் எல்லாம் இருக்குது. இது செடிக்கு ஒரு சிறந்த பூஸ்டராக செயல்படுகிறது. செடியினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. வளராத செடியும் வளர வைக்கிறது. காய்ந்து போன செடியை துளிர வைக்கிறது. இத்தனை சிறப்பம்சங்கள் கொண்டது இந்த மஞ்சத்தூள். இந்த பெருங்காயத்தூள் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்க உதவுகிறது. எல்லா பூக்களும் காயாக கனியாக மாற உதவுகிறது. பெரிய பெரிய பழங்கள் காய்களை கொடுக்க இந்த ஊட்டச்சத்து தானிக்கு உதவுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இது நம்ம சுண்ணாம்பு கரைசல். கால்சியம் பற்றாக்குறை உள்ள அந்த செடிகளுக்கு இந்த சுண்ணாம்பு கரைசலானது ஒரு நீண்ட பிரச்சனையை தீர்க்கிறது. இது முட்டைத்தோலை போட்டு அது மண்ணோடு மண்ணாமாக்கி அந்த செடிக்கு உதவுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த அந்த எண்ணெய் கரைசல், அந்த சுண்ணாம்பு கரைசல் இதுவும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த அரிசி கழுவுற பருப்பு கழுவுற தண்ணியில் தான் போட்டிருக்கோம். இந்த செடிக்கு ஊற்றும்போது செடிக்கு உடனடியாக அது கால்சியம் சத்து கிடைக்கிறது. இந்த கால்சியம் சத்து பற்றாக்குறையாக இருந்தால் செடி அதுக்கு மேலே வளராது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இலைகள் உதிர்ந்து அது இறந்துவிடும். அந்த இறப்பதை தவிர்ப்பதற்கு இந்த சுண்ணாம்பு கரைசல் பயன்படுகிறது. இது சுண்ணாம்பு கொஞ்சமாக தான் பயன்படுத்தணும். அதிக அளவு பயன்படுத்தும் பொழுது செடியானது பாதிக்கப்படும், செடி இறந்துவிடும். அதனால் சுண்ணாம்பு வீட்டில் இருக்குன்னு சொல்லி அதிகளவு சுண்ணாம்பை போட்டு அந்த செடிக்கு பயன்படுத்திடாதீங்க, செடி இறந்துவிடும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாருங்கள், புளிச்ச தயிரோட நம்ம அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணியை போட்டிருக்கோம். இந்த புளிச்ச தயிர், இந்த புளிச்ச தயிரை ஜிப்ரால்டின்ங்கிற ஒரு பொருள் இருக்கனால அது ஒரு பயிர் ஊட்டச்சத்தாக பயன்படுகிறது. பூக்களை அதிகளவு பூக்க இது உதவுகிறது. செடி வளர்ச்சிக்கு பெரும் பங்காகிறது. பூக்கள் பூத்திருக்கும் போது இந்த புளிச்சமோர் கரைசல் தண்ணியை தெளிக்கும் போது அதில் உள்ள பூக்கள் அதிகளவு பெண் பூக்கள் பூக்க உதவுகிறது. எல்லா பூக்களும் காயாக கனியாக மாறுவதற்கு இந்த ஜிப்ரால்டின் மிகுந்த பங்களிக்கிறது. இதை பற்றிய பதிவை நம்ம ஏற்கனவே தனியாகவே போட்டிருக்கோம். இதை பற்றி ரொம்ப தெரியணும்னா எங்களுடைய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த புளிச்சமோர் கரைசல் மிகவும் சிறப்பானது. செடிக்கு தெளிக்கும் போது இது ஒரு பூச்சி மருந்தாகவும் செயல்படுகிறது, ஆர்கானிக் ஃபெர்டிலைசராகவும் செயல்படுகிறது. கீழே ஊற்றும்போது திரவ ஃபெர்டிலைசராக இந்த செடிக்கு அதிக அளவு சத்துக்களை குடிக்கிறது. அதுக்கடுத்து இதை பாருங்கள், இது பெரிய பாட்டிலில் இருக்க இது என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இது வாழைப்பூ கரைசல். இந்த வாழைப்பூவை நம்ம தோலையும் அந்த இதெல்லாம் கட் பண்ணி இதில் போட்டு விட்டோம்னா இந்த மாதிரி வாழைப்பூ கரைசல் ரெடி ஆயிரும். இந்த வாழைப்பூ கரைசலில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இந்த வாழைப்பூ கரைசலை 1:10 விகிதத்தில் கலந்து செடிக்கு தண்ணியில் ஊற்றலாம். அதே மாதிரி இது ஸ்ப்ரேயராக பயன்படுத்தலாம். இதில் நைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிகளவு இருக்குது. நம்ம டிஏபி உரத்தை போடுறதை விட பன்மடங்கு சத்து இந்த வாழைப்பூ கரைசலில் இருக்குது. இது மாதிரி நீங்கள் கரைசலை பயன்படுத்தும் பொழுது ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக இது உதவுகிறது. இது உங்கள் செடிக்கு நல்ல வளத்தை கொடுக்கும், மண் வளத்தை காப்பாற்றும், செடி சிறப்பாக வளர உதவும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் திரவ கரைசலை ரெடி பண்ணுங்கள். இந்த திரவ கரைசல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம எங்களுடைய சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாத்தையும் பற்றி கொடுத்துருக்கோம். மொத்தம் உங்களுக்கு 2, 4, 6, 8, 9 கரைசலை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த 9 கரைசலை திருப்பி நாங்கள் சொல்கிறோம், நல்லா பாருங்கள். வாழைப்பூ கரைசல், இது புளிச்சமோர் கரைசல், சுண்ணாம்பு கரைசல், இது மஞ்சத்தூள், டீத்தூள் கலந்த நம்ம அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, இது உங்களுக்கே தெரியும். எலுமிச்சப்பழ கரைசல். அடுத்தது இது நம்முடைய வாழைப்பழத்தோல், வேண்டாம் என தூக்கி போடுற அந்த வாழைப்பழத்தோலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கரைசல் சிறப்பான பங்காற்றுகிறது. அடுத்து இதை பாருங்கள், இது நம்முடைய பீட்ரூட் கரைசல். பீட்ரூட் கரைசல் அந்த செடிக்கு ஒரு சத்து நோய் கொடுக்கிறது, ஒரு பூஸ்டரை கொடுக்கிறது, ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்துகிறது. இது பெருங்காய கரைசல். நம்ம பெருங்காய கரைசல் நம்ம செடிக்கு கொத்தான பூக்களை தருகிறது, காய்களை கனிகளை தருகிறது.
எவ்வளவுமே ஆர்கானிக் தான். இது ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 என்று அழைக்கப்படுகின்ற இது சாகின்ற செடியையும் காப்பாற்றுகிறது. எப்படி ஐசியூவில் வந்து அந்த பேஷண்ட்டை வச்சு காப்பாற்றுறவங்களோ அந்த ஐசியூவில் உள்ள எல்லா கருவிகள் மாதிரி தான் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது செடிகளுக்கு முழு பாதுகாப்பை தருகிறது. இதே மாதிரி நீங்கள் ஆர்கானிக் அரசியலை பயன்படுத்துங்க. உங்கள் செடி வளத்தை அதிகப்படுத்துங்க. கொத்து கொத்தான காய்களை கனிகளை எழுங்க. உங்களுடைய மாடி தோட்டம் சிறப்பாக வளர வாழ்த்துக்கள். இந்த பதிவை வழங்குவது சதா கார்டன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன். தேங்க்யூ.